கலைசார் எனக்கு இன்னொன்னு இது என்னன்னா, இது இப்போ 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 இந்த இபிஎஸ் அணி கூட்டணியோட இந்த பாஜக கூட்டணி வந்து பாஜக, தேமுதிக, ஓபிஎஸ், அமமுக, சசிகலா, இந்த பாமக கூட இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வருது. இப்போ அது பெரிய மெகா கூட்டணியானா இரண்டாவது இருமுனை போட்டி, அதாவது அதிமுகவோட பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய கூட்டணியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்களா சார் நீங்க? இல்ல இப்ப பாமக நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நாங்க ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில இல்ல, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான், அகில இந்திய கூட்டணியில மட்டும்தான் இருக்கிறோம். 2026 நாங்க தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள்ல இறங்குறோம். அதனால அந்த அதிமுக போற ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதுல உறுதியா இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா மேக்சிமம் அவங்க பாஜக போறதுக்கான மூன்றாவது அணியை பாஜக அமைத்தால் பாஜகவோட அவங்க கைகோர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இதுவரைக்கும். மற்ற கட்சிகளை பற்றி இப்ப நம்ம சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் பன்னீர், சசிகலா அம்மா, தினகரனுக்கு வேற வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருக்கிறவருக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாஜக தான் இவங்க தங்களுடைய கூட்டணி இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. பன்னீர் அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சாதகமா வந்தாதான் அவருக்கு கட்சி சின்னத்தை பயன்படுத்த முடியும். அவரு இப்போதைக்கு அதுக்கு தடை விதிக்கப்படுகிறது. கரை வேட்டியை கூட அவர் கட்ட முடியாது. அதனால அவர் அந்த சின்னத்தை பயன்படுத்துறாருன்னா அது இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும்லாம் சொல்றாங்க. அந்த இதை மீறினா எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. இபிஎஸ் நான் சொன்ன ரகசியத்தை சொன்னா அவரு திகார் ஜெயில் போயிருந்தாரு. இவரு கரை வேட்டி கட்டினாவே திகார் ஜெயில் போடுவாரு, திகார் ஜெயில் போடுவாரு. அதனால ஒரு கரை வேட்டியெல்லாம் அவர் இதுல போட்டு லாண்டரியில கடையில போட்டுட்டு திருப்பி வாங்காம இருக்கிறாங்க. திருப்பி வாங்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தாமிரபரணியில வெள்ளம் வந்தப்போ ஒருவேளை விட்டுருப்பாங்க அதுல வேட்டிகளை எல்லாம். அதனால அவங்களுக்கு இனிமே என்னங்க, இப்ப நீங்க நம்ம சீரியஸா பேசினா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்னொரு 3-4 மாசத்துல வந்துருமா? 3-4 மாசத்துல தேர்தல் வந்துடும், நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். அப்ப எப்படி அவங்க அதுல வர முடியும்? அவங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அவங்க ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்களா? இல்ல தாமரை சின்னத்துலதான் நிக்கணும். அவங்க தாமரத்தை சின்னத்துல நின்னா கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது இன்ஃபிளக்சுவஸ் ஆயிடுச்சு, இந்த கேஸ் நிக்காது, நீங்க என்ன தாமரை சின்னத்துல நின்னுட்டீங்க, நீங்க பாஜக ஆளும்பாங்க. அப்போ சுயேட்சையா நிக்கணுங்க, அதான் ஒரு வாய்ப்பு. மற்றபடி அவங்க கட்சியை இப்ப ஆரம்பிச்சா அவங்க வழக்குகள் இன்ஃபிளக்சுவஸ் ஆயிடும், காலாவதி ஆயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கிற கொஸ்டினும் இருக்குது. அவருக்கு பன்னீரை பொறுத்தவரை அது பிரச்சனை இருக்குது. கலைசார், அவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நாங்க அங்க திருச்சி ஏர்போர்ட்ல மோடி எல்லாம் பாத்துட்டோம், நாங்க ரெட்டையிலேயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அங்க கூட்டணியில சேர்ந்து. இல்ல அது மோடி செய்யக்கூடிய காரியங்க. ரெட்டையிலேயே ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதியும் பெஞ்சும் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த டெல்லி ஹைகோர்ட்ல சம்மன் பண்ணி இது எலெக்ஷன் கமிஷனை சம்மன் பண்ணி அவங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க டிசைட் பண்ணணும்னு சொல்லும் போது, அந்த ஒரு கட்சியை நீங்க முடக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது பெண்டிங் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட், நாங்க இப்போதைக்கு எல்லா அங்கீகாரத்தையும் அதிமுகவுக்கு, இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நாங்க கொடுத்துறோம் சொல்லி வெப்சைட்ல ஏத்திட்டாங்க. இப்ப அதேனங்க இருக்கும், அதேன நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதேன இருக்கும். அது தற்காலிகமா கொடுத்தது. இதுவும் தற்காலிகம்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வர்ற வரைக்கும், தீர்ப்பு வர்ற வரைக்கும், தீர்ப்புல கூட இவருக்கு சாதகமா வந்தாதானே, சாதகமா வந்தாதானே இவர் போய் லாண்ட்ரி கடையில கரை வேட்டியை வாங்க முடியும். கட்டவே முடியாது. அது பெர்மனண்டா போயிடும்ல. இல்ல கலைசார், நீங்க சொல்றீங்க, இருந்தாலும் அவர் ஒரு 3 தடவை முதலமைச்சரா இருந்தாரு. ஒரு நாள் கட்சியில நகராட்சி தலைவர்ல இருந்து, ஒரு எம்எல்ஏல இருந்து, எதிர்கட்சி தலைவரா இருந்து எல்லாம் இருந்தாரு. நீ கரவேட்டி கூட கட்ட முடியாத பண்ணிட்டீங்களா சார்? அது நான் பண்ணலங்க, நீதிமன்ற தீர்ப்புங்க அது. அதான் நானா சொன்னேன் அவர் கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு. இப்ப கட்ட முடியாதுன்னு சொல்றேன் நான். அவரு அதுவும் தற்காலிகமா தான். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்தாதானங்க. இது வரைக்கும் எல்லா தீர்ப்புகளும் அதிமுகவுக்கு தான் சாதகமா போயிட்டு இருக்கு. இபிஎஸ் அன்னைக்கு தான். இவருக்கு எங்க வரும் இவரு?